என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய், என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உண்மைதான் உயிரோடு இருப்பதால் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன் ஐயா. ஓ நன்றி அப்பா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். இன்று கூப்பிடு நீ உனக்கு பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். உண்மையாக எனவே கொண்டாடுவோம். கைதட்டி இன்றே கொண்டாடுவோம், ஆனந்தே நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லு பாப்பா. இந்த சத்தம்லாம் பத்தாதுடா. இந்த சத்தம்லாம் ஒண்ணும் கேட்கப்படாது. அந்த நேரத்துக்கு என்ன திறக்கிற எவ்வளவு சவுண்ட் போடுறா, கையை அப்படியே நிமிஷத்துக்கு ஒருக்கா நீட்டிட்டு வருது. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு கை தட்ட முடியல, வாயை திறந்து சொல்ல முடியல. இன்னைக்கு என்ன நாளுங்க? இயேசு சரி, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாட்டம்னா கொண்டாட்ட மாதிரி தான். இப்படியே கையை கட்டி குறுகுறுன்னு என்னை பார்த்துக்கிட்டு இருந்தா கொண்டாட வந்து கொண்டு என்னை வேடிக்கை வைக்கிறதுக்கு நீங்க யாரும் வர கிடையாது. நீங்க ஆண்டவர் ஆராதிக்கத்தான் வந்தீங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் என்னங்க கொண்டாடுவா. அப்புறம் என்ன பண்ணுவா? நம்ம அப்படியே சாரியா கையை கட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க வேடிக்கை பண்ணிட்டு, இது என்ன கலர் புடவை, பக்கத்துல இருக்கிற பைபிள் கொண்டாந்துச்சா, அந்த அம்மா தலையில துட்டு போட்டுருக்குதா, இதுக்கு வரல. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீ அடுத்த தடவை நான் வந்து சொல்ல மாட்டேன். கையை தட்டுங்கன்னு கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், இன்றே கூரைகள் எல்லாம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக உண்மையா கூப்பிட்டீங்கன்னா
நாளிலே சொல்லுங்க, அவர் வரும் நாளிலே என்னை எல்லாரும் ஒரு கை காட்டுங்க பாப்போம். எப்படி? ஹாய் சொல்லுங்க. அவர் வரும் நாளிலே கரமசித்து அன்பாய் சேர்த்துக் கொள்வார். அவர் சமூக மதில் எங்கீங்க எங்கீங்க? அவர் சமூக மதில் அங்கே அவருடனே. எப்படி பாடி மகள போறீங்க? கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போடுங்க பாப்பா. எல்லாம் எந்திரிச்சு இருந்து பாப்பா. உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல தூக்கி எல்லாம் எந்திரிச்சு எல்லாம் எந்திரிச்சு. ஏங்க தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வேற லாங்குவேஜ் எனக்கு வேற தெரியாது. சந்தோஷமா சேர்ந்து காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க, என்ன கூட்டி சேர்க்க யாரும் இல்லையே. எனக்கு அன்பானவர்களே, என்னோட வாழ்க்கையில எல்லாரும் எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்வாங்களான்னு சொல்லி தெரியாது. நாம நம்பினப்போ இவங்க என்னை காப்பாத்துவாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், அவங்க கடைசி நேரத்தில் அவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டுருவாங்க. எல்லா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த 2025 இயேசு பிறந்தார்னு சொல்லி கொண்டாடுறதை விட எனக்குள் ஆண்டவர் பிறக்க வேண்டும், எனக்குள் ஆண்டவர் பிறக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட பிறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் கர்த்தாதி கர்த்தராக. Hallelujah, hallelujah, hallelujah. Say the Lord Solomon. Hallelujah, 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 hallelujah. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசன் தேடி வந்தீர். நின்று கொண்டு வரும்போது ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் எங்கேயோ வாழ்ந்த ஆண்டவரே, நான் எங்கேயோ பிறந்த ஆண்டவரே, நான் எப்படியோ இருந்த ஆண்டவரே, ஆனா எங்கேயோ இருந்த என்ன தேடி வந்தீரே, என்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டீரே, என்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டீரே. என் ஆபத்திலும், என் வருத்தத்திலும், என் வியாதியிலும், என் மரண படுக்கையிலும், எல்லாரும் கைவிட்ட நேரத்திலும், யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான
ஒப்பு கொடுத்து கண்களை அந்த காலங்களில் மீண்டும் ஒரு வசியாய் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எல்லாரும் தூக்கி எறிந்த நிலையிலே ஆமா ஆண்டவரே ஜீசஸ் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். அழகான நம்புகிறிய நண்பு தேவ ஜனங்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவர் கிருபை ஒரு நிமிஷம் நம்மை விட்டு மாறிச்சு. இந்த 2025 கடைசியில நம்ம எத்தனை பேர் டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஆனா ஒரு குடும்பமாய் ஒரு கூட்டமாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கு. இந்த கூட்டத்துல இப்ப வரைக்கும் ஒரு இழப்பு வந்ததே கிடையாது. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவார். அவர்களை தட்டி பாடாமா? என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அவரை நினைக்கிற நல்ல தகப்பன். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, அவரோடு கூட கரங்களை எல்லாரும் உயர்த்துவோமா? இந்த காலையில் உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதா மாறாதையா. வாய திறந்து யார் சொல்லுவீங்களா? உங்க அன்புதா மாறாதையா. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். கால வேலையிலப்பா பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கேட்போமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். இந்த காலவெளியிலப்பா கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி என்று சொல்லுங்கள். உள்ளத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க என்ன பண்டிகைங்க? என்னங்க? கிறிஸ்மஸ். ஏன்னா தமிழ் தெரியாது, ஏன்னா நம்ம எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறோம். ஃபாரின்ல இருக்கிறனால தான் கிறிஸ்மஸ் சொல்லுவோம். தமிழ்ல சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு என்னன்னா இயேசு. பக்கத்துல இருக்கிறீங்களா? அப்படியே கையை குத்து சொல்லு பாப்பா. அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்களா பாப்பா? எல்லாம் சொல்லிட்டீங்களா? அம்மா பாட்டி அவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லு பாப்பா. முன்னாடி சேர்ல உட்காந்துருக்கீங்களா? எல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்க. முன்னாடி கையை தூக்க சொல்லல, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லு பாப்பா. இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இயேசு பிறந்திருக்கிறார். பக்கத்துல எல்லாம் கையை பிடிச்சு சொல்லு பாப்பா. சும்மாவே உட்காந்துக்கிறீங்க நீங்க. கையை பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுக்குலம் மீட்படைய, மனுக்குலம் ரட்சிக்கப்பட, தேசம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு என்ன பண்ணிக்கிறார்? நமக்காக தான் பிறந்திருக்கிறார். யாருக்காக பிறந்தாரு? யாருக்காக? பாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருக்காக? யாருக்காக? இப்போ ஒரு நிமிஷம் சவுண்ட்ல வந்து ஏன்னா சில பேர் பேச மாட்டேங்கிறாங்க. யாருக்காக இயேசு பிறந்திருக்கிறாரு? ஏதோ முன்னாடி ஒரு 3 பேருக்கு இயேசு இன்னைக்கு பிறந்திருக்கிறார். 2025 முன்னாடி நிக்கிற 3 லேடிஸ்க்கு மட்டும் இயேசு பிறந்துட்டாரு. பின்னாடி சேர்ல உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு எப்படி எனக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு இன்னைக்கு யாருக்காக பிறந்திருக்கிறாரு? இது நமக்காகவே ஆண்டவர் பிறந்தார். அதனால ஆண்டவர் பிறப்ப சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கொண்டாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு வரி மட்டும் சந்தோஷத்தோட பாடிட்டு அடுத்த பகுதிக்காக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எனவே இந்த காலமே நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு 2025 நீங்க ஒன்ஸ் பிளாஷ்பேக் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்து, எத்தனையோ மரணம், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ பேர் இல்ல பாட்டி சொன்னா. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுத்து புதுசு புதுசா காலையில எழுப்பிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்தோம்.
மகிழ்ச்சியோடு ஆலயத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக கிறிஸ்து பிறந்தார்னு பேருக்காக புது ட்ரெஸ் போட்டு கேக்கு வெட்டு பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா போற நாள் அல்ல. இன்னைக்கு இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறார். நான் இயேசுவோடு வாழப்போகிறேன். என் தேவனோடு நான் வாழப்போகிறேன். 2026 நான் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் என் இயேசுவோடு. எத்தனை பேர் இந்த காலங்களை சொல்லுவீங்க? 2006 நீங்க வைக்கிற அடி யாரோட? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவர் உங்களை நடத்த போகிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். வியாதிகள், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷத்தை மாத்திரம் தான் 2026 நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, பழையவர்கள் எல்லாம் மாறட்டாங்க. 2026 என் தேவன் என்னோடு இருந்து நான் மகிழ்வோடு ஒரு வாழ்க்கை வாழ செய்வீர் என்று நான் நம்புகிறேன். அப்படியே நீ செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லதுதான். ஆமா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேத ஒன்று இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜா
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு நிலையில இருக்கிறீங்க. நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு பிறந்திருக்காரு. இந்த நாள் அவர் பிறந்த நாள். அதனால ஒரே வரி நான் பாடி ஆரம்பம் அற்பம் நம்ம முடிவு எப்படி இருக்குமா? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக எனக்கு நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக எனக்கு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக என் கருவை தாரும் தேவா. என் கருவை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாள் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஆண்டவரே நாங்கள் செல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும் எங்களை கிருபையாய் காத்து கொண்டிருக்கும் ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாவதும் சித்த கிருபை அல்லவா ஆண்டவரே. இந்த ஊழிய பாதையில கடந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த பெரிய அற்புதங்களை செய்த ராஜனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீ வாரும் ஐயா. எங்கள் மத்தியில இருக்கிறத நம்புகிறோம் ராஜா ஆண்டவரே. எங்கள் ஊழியங்கள் ஆண்டவர் இன்னும் பெருக செய்வீராக. யாக்கோபை கொண்ட ஒரு ஜனமாய் பெருகிறது போல எங்கள் ஊழிய பாதையில நீங்க பெருக செய்வீரா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவரே பேசுகிற தாசனை மறுத்த ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களுக்கு ஆண்டவரே அந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவர் புறப்பட்டு அதை ஆண்டவரே அந்த செய்தி மூலமா எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். புதிய ஆண்டவரே எங்களுக்கு இருதயத்தை தொடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளை ஆண்டவர் செழிப்பாகட்டும். புதிய நாளை காண செய்கிறாங்க. எல்லா துதி கனமும் ஒருக்கே சேர்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரொம்ப சோர்வா தெரியுது, கொஞ்சம் லைட்டா டயர்டா போன மாதிரி தெரியுது. நல்லா உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அப்பதான் நான் அற்புதத்தை செய்வேன். காய்ச்சல் வந்தா முடியாதாங்க, படுத்த படுக்கையாச்சும் இருந்து இல்ல எனக்கு ரொம்பவே முடியல படுத்த கிடக்க ஏதாவது பேசணும்டா என்ன ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமாவது முயற்சி பண்ணி என்ன ஒரு 2 ஸ்டெப் வச்சு நடந்தாத்தான் காய்ச்சல் போகும். காய்ச்சல் நிக்கணும் படுத்தே கிடக்குன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் காய்ச்சல் சுகமாகும். அதனால எனக்கு கஷ்டமா தான் இருக்குதுங்க, எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வாயை திறந்து நம்ம ஆண்டவரை துதிக்கிறப்ப கட்ட நின்னு கூட கொஞ்சம் பலத்தை நமக்கு தரும். கையை ஊத்தி ஒரு அலைய சொல்லாமா? சத்தமா ஒரு அலைய சொல்லாமா? சும்மா அதிர்ற மாதிரி ஒரு அலைய சொல்லாமா? இதெல்லாம் பத்தவே பத்தாது. முதல்ல உங்களுக்கு பிரசங்கம் பண்றதை விட அல்லேலியா சொல்லி கத்து கொடுக்கணும். ஒரு நாள் முழுக்க சொல்லு அல்லேலியா, சொல்லு அல்லேலியா, சொல்லு அல்லேலியா. அடுத்த
புள்ள ஒரு அல்லையிலே சொல்ல வச்சா நீங்க உங்களை இது போட்டு போவோம். பிரசங்கம் பண்றவங்க வந்து கேட்டு அல்லது சலிச்சு போச்சாட்டு. அதனால இந்த அருமையான கால வேளையில ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினால் 2025ஆம் வருடம் டிசம்பர் மாதத்துல இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள்ல உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கடந்து வந்திருக்கிறதான அன்புக்குரிய தாய் தகப்பன், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், குழந்தைகள், ஏற்கனவே வந்தவங்க, இன்னைக்கு புதுசா வந்தவங்க, என்னைய பார்த்தவங்க, இன்னைக்கு தான் முதல்ல என்னைய பார்க்கிறவங்க, உங்க எல்லாத்துக்கும் என்னைக்கு வராம இன்னைக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். லைட்டா ஒரு கையை தட்டிக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் நாள்ல கூட நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிதான கிருபைக்காய் நன்றி. ஏன்னா எனக்கு வருஷத்துல ஒரு தடவை இதுதான் லீவு கிடைக்கிறதுங்க. அதுக்கு மேலாம் வந்து எனக்கு எந்த லீவு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. எப்படியாச்சும் சண்டை போட்டாவது கிறிஸ்துமஸுக்கு நான் போயிடலாம். நான் இந்த வருஷம் பிளான் பண்ணேன். சரி 4ஆம் தேதி போயிடலாம், ஸ்கூல் அப்பதானே தொடங்குது, 4ஆம் தேதி போயிடலாம் பிளான் பண்ணேன். ஆனா வந்து போட்டு என்னை உருட்டி ஓனர் விட்டு எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க. இப்ப யாரும் இல்லை. நீ இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி கிறிஸ்துமஸுக்கு போயிட்டு நான் 4 நாள் இருந்துட்டு சண்டை கட்டிட்டு வந்துட்டேன். அதனால திருப்பி 29ஆம் தேதி நாங்க போயாகணுங்க. நான் பிளான் பண்ணது 4ஆம் தேதி. சரி இன்னொரு 4 நாள் சேர்த்து எடுத்துட்டு போலாங்க. வாய்ப்பே எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட என் அன்புக்குரிய சபையாராகிய உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்புக்காக நன்றி. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து நம்மளை புதுசா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். அதனால 2026க்குள்ளார நீங்களும் நானும் கடந்து போக போறோம். அல்லேலூயா. நம்மோடு கூட இந்த வருஷத்தை துவங்கின எத்தனையோ பேர் இடப்பட்ட நேரத்தில் இடப்பட்ட சூழ்நிலையில இல்லாம போயிட்டாங்க. ஆனா ஆண்டோடைய பேரான கிருபை உங்க மேல என் மேல இருக்கிற அன்பு பெரியது. பின்னாடி இருக்கிறவங்க மாத்திரம் கைத்தை குரலே சொல்லுங்கப்பா. நான் சொன்னது பின்னாடி இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு இடையிலே சொல்லுங்கப்பா. சவுண்ட் இதுவரை கேக்குது. பரவாயில்லையே, நல்லா தான் சத்தமா தான் சொல்லுவாங்க. சரி உள்ள இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு இடையிலே சொல்லுங்கப்பா. போட்டி வச்சுக்கலாமா? இதுக்காக ஒரு பரிசு தனியா தரவிட மாட்டேங்குது. வெளியில் இருக்கிறவங்க சவுண்ட் பெருசா, உள்ள இருக்கிறவங்க சவுண்ட் பெருசா. சரி கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னையும் கூட ஆண்டவர் சீரோடு சிறப்போடு நலமோடு வச்சிருக்கிறார். நான் நல்ல முறையில் இருக்கிறேங்க. அந்த இடத்துல கர்த்தர் என்னை நல்லா உயர்த்தி வச்சு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிற ஆண்டவர் உதவி செஞ்சார். அதனால ஆண்டவருக்கே கோடான கோடி சோத்திரம். ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறதுனாலதான் நான் தான் வந்து உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதனால தொடர்ந்து உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்றேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராங்க. சரி இந்த அறிவான நாட்களும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு போற முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கவனிச்சுங்க. நம்ம பிரசங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கேள்வி. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு குழந்தை. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இடையில யாரும் பேசக்கூடாது. நல்லா கேளுங்க. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இடையில யாரும் பேசுறது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தார். பெத்லகேமில மாட்டு தொழுவத்துல பிறந்தாரா? பிறக்கலீங்களா? பிறந்தாரா? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. பிறந்தார். வெரி குட். சரி அவருக்கு பேரும் வச்சிருக்காங்க. பேரும் வச்சாங்க. சரி அப்போ அவருக்கு வேதாகமத்தின் அடிப்படையில் பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி என்னென்ன யாரும் சொல்லிடாதீங்க. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுங்க. நான் முடிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லணும். நல்லா கேளுங்க. அன்னைக்கு அந்த கடவுளுக்கு ஆண்டவருக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் என்னென்ன முடிஞ்சா ஒரு வசன ஆதாரத்தோடு நீங்க சொல்றதுனால சொல்லலாம். அது அருமையான ஒரு வாட்டர் கேன் இருக்குது. அவருக்கு சொல்லப்பட்ட பெயர்கள் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சேர்த்துட்டாங்க. உள்ள இருக்கிறவங்க மாத்திரமல்ல, அந்த கடவுளுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். நான் நல்லா கேட்டுங்க. கரெக்டா சொன்னீங்கன்னா பரிசு கொடுங்க. பை முழுக்க எல்லாம் பரிசு இருக்குது. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? எந்த சைடு இருந்து ஆரம்பிக்கலாம்? பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறேன். எங்க பின்னாடி யாராச்சும் பதில் சொல்றீங்களா? அந்த கடவுள் யாருங்க? சும்மா இடையில கொஞ்சம் உட்கார்ந்துட்டுலாம் பேசக்கூடாது. சொல்றேங்க கை தூக்குறவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு. சும்மா கொஞ்சம் பேசக்கூடாது. சரிங்களா? அந்த இருங்க. ஆமா தமிழ்ல தானா பேசிட்டு இருக்கிறாரு. அந்த கடவுளுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் என்னென்ன பேர் வச்சாங்கிறத
பின்னாடி இருக்கிறவங்க யாராவது சொல்றீங்களா? அல்லங்க வேறாச்சு. அத கையை தூக்கிட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் சொல்றேன்னு கையை தூக்குங்க சொல்லுங்க. வேற யாரு? எனக்கு தெரியல. வாங்க கை தூக்குறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. சென்டருக்கு வாங்க வாங்க. வாங்கம்மா. சொல்லுங்க பாப்பா. பாப்பா வெளியில எத்தனை டிக்கெட் என்ன பாதி பேர் தூங்கிட்டு தான் இருப்பீங்களா? சோத்திரங்க எல்லாத்துக்கும் சோத்திரங்க. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சொல்லுங்க. சந்தோஷம். அருமையான பதில். ஏங்க எல்லாரும் கை தட்டி பாப்பா. ஒரு பதில் அப்புறம் வேற யாராச்சும் பின்னாடி இருக்கிறீங்க சொல்றீங்களா? யார் சொன்னதா இருந்தா? சரி, 2 பதில். என்னடா பண்ணுறது? ஜெயிச்சு வாங்கலாம் இருக்குது. இன்னும் ஒரே பேர் இருக்குது. ஏங்க பின்னாடி வந்து 2 பதில் சொல்லிட்டாங்க. ஏங்க அங்க வாங்க பதில் சொல்லுங்க. எந்திரிங்க. இயேசுவுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேரு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா? இரண்டாவது பெயர் இயேசு என்று அழைத்தார்கள். கடைசியா க்ளூ கொடுத்துறோம். ஒரே பேர். இன்னும் ஒண்ணு இருக்குது. இம்மானுவேல், இயேசு, கிடையாது. தெரியாத ஏதாச்சும் மைக்கிலேயே அடிச்சு போடுங்க. சொல்லுங்க. அல்லங்க கடைசி ஆன்சர். ஆனா இது பரவாயில்லையா? அப்படின்னாங்க உண்மையா நான் பின்னாடி இருக்கிறது கை தட்டுறேன். பின்னாடி இருக்கிறத நல்லா கவனிப்பாங்க. சொல்லிட்டாங்களே இயேசுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பதிலா இயேசுன்னு பேர் வச்சாங்க. இம்மானுவேல் பேர் வச்சாங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு கவுண்டிங் பண்ணிட்டா அதுக்கு மேல பரிசு தர மாட்டேன். 5 சொல்லுவேன். 1 ஏங்க அவங்க பேரை கேட்டுங்க. ஊர் பேரை கேட்டுங்க. அவங்க பேச்சு பேரு. 2 இருங்க. சரி அந்த அம்மா சொல்றாங்க என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க என்ன பேருங்க? அதான் சொல்லிடுங்க. அதான் அவங்க சொல்றாங்க. இயேசுங்கிற பேரு இம்மானுவேல் பேர் சொல்றாங்க. ஒரு பேர் கிறிஸ்துன்னு பேர் வைக்க சொல்லி சொன்னாங்க. யாருங்க பரிசு கொடுக்கறதுக்கு யாரு வர்றீங்க? ஐயா வாங்க. நீங்க வாங்க. வாங்கப்பா. சரி 3 பேருக்கு இதுலயே இப்படி திருப்பிக்கலாம். வாங்க வாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. சரி ஏங்க பரிசு வாங்க போறாங்க. சரியா? இன்னும் இருக்குது பரிசுலாம் நிறைய உள்ள. நிறைய நான் எடுத்துட்டு வரல. வீட்டுக்குள்ள கிடக்குது. பாப்பா ஏதோ அதிர்ஷ்டசாலியில பணம் பேங்க்ல போய் நான் பணம் வாங்கினேங்க. இது வரைக்கும் யாரும் கை வைக்காத நோட்டு வாங்கினேன். பேங்க்ல ரிசர்வ் ஆகி வந்த பணத்தை அந்த பணத்தை தான் கொடுக்கணும்னு வாங்கினேன். கடைசி நேரம் எல்லா இடத்துல பணத்தை ஊர்ல வச்சுட்டு வந்தேன். நீ அதாருக்கு போக போதா தெரியல. பணம் ஒரு கத்த கைவிடாத ஒரு நோட்டு. புத்தம் புது நோட்டு வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் தான் கொண்டாந்த நான் மறந்து வச்சுட்டேன். சரி அது கடவுள் சித்த ஏதோ அது யாருக்கு போய் சேர்ந்தா போயிட்டு போகுது. சரி அருமையான பதிலா சொன்னாங்க. அதாவது அந்த ஆண்டவருக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் 3. 1 இயேசு என்று பெயரிடுவாயாக. 2வது கிறிஸ்து என்று பெயரிடுவாயாக. 3வது இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. எனவே இந்த அருமையான 3 பதிலை சொன்னதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம அப்பா அவர்கள் வந்து பரிசுகளை வழங்குவாங்க. மற்றவங்களை கை தட்டுங்க. அப்பா கை தட்டினாலும் பரிசு கிடைக்கும். கை தட்டுங்க. பதில் சொல்லாம கையவே தட்டுங்க. வெட்டியா தோணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அர்ச்சனா கடுகோபத்தில் இருக்க மாட்டேன். போறக்குள்ள நான் எதுவும் ஒன்றும் வாங்காம விட மாட்டேன். இருக்குதுங்க. நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தருவேன். சரிங்களா? பரிசு பதில் சொல்ற எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்து. சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போக இருக்கிறோம். ஒரு ஊர்ல என்ன சொன்னாங்க? ஒரு தாய் மரம், அம்மா மரம், அதுக்கு 3 குட்டி மரம் இருந்துச்சு. அதுக்கு மொத்தம் 3 குட்டி மரம் இருந்துச்சு. அந்த வயசான அம்மா மரம் சொல்லிச்சுங்களா, ஏமா பசங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லிச்சா, 3 குட்டி மரத்தை பார்த்து சொல்லிச்சா, நான் உயிருள்ள காலம் வரைக்கும், நான் வளர்ந்து போன தூரம் பெருசாகிற வரைக்கும் என்னால எல்லாருமே பயனடைஞ்சாங்க.
அதாவது அந்த மரம் முடிய போற ஒரு ஸ்டேஜ், அதாவது அழிய போற அது ஆயுட்காலம் முடியக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த தாய் மரம் வந்து தன்னுடைய 3 பிள்ளைகளை குட்டி மரத்தை பார்த்து சொல்லிச்சுக்கலாம். அப்ப நான் வளர்ந்து பெருசாகி நான் பூக்க ஆரம்பிச்சு, காய்க்க ஆரம்பிச்சு, கனி கொடுக்க ஆரம்பிச்சு, என் கனிகளை எல்லாரும் பாதி பேர் திருப்தியானாங்க. பறவைகள்லாம் வந்து என் வீட்டு மரத்துல தங்கி கூடு கட்டுச்சு. வெயிலுக்கு வந்து நிறைய பேர் என் மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் இத்தனையும் நான் எல்லாத்துக்கும் உழைச்சேன். இன்னைக்கு என் ஆயுசு முடிய போற ஒரு நேரம், அதாவது மரம் பட்டு போய் அது ஆயுசு முடியக்கூடிய ஒரு நேரத்துக்கு வரப்ப சொல்லிச்சேன். நான் என்னோட ஆயுசு முடிய போகுது, இனி நான் என்னாச்சு மக்கி உடைஞ்சு கீழே விழுந்தாலும் என்னை விறகாகவும் பயன்படுத்துவாங்க. அப்படியே விறகா எடுத்தீங்கன்னா கூட பல வருஷங்கள் ஆனா நான் மண்ணுக்குள்ள அப்படியே இருந்து கீழே போய் ஒன்னா உரமாகுவேன், இல்லை நிறக்கிரியாமாகுவேன். ஏதாவது ஒரு பிரச்சனை நான் அழிஞ்சாலும் பயன் கொடுக்கிறவனா தான் அழிவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த குட்டி மரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்போ அந்த 3 குட்டி மரங்கள் கிட்ட அந்த தாய் மரம் கேட்கிறப்ப, சரி நான் வந்து இந்த மாதிரி அழிய போற நேரத்துல கூட என்னால இத்தனை பேர் பயனடைஞ்சாங்க, நீங்க வந்து சேர்ல சேர அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் இடம் இருக்கிறவங்களை முன்னாடி ஒரு தண்ணி கூட சொல்லுங்க. யாரும் வந்து நின்றுக்கிட்டா பாவா வழி தெரியாம இருக்கிறோம்னா நிறைய பேர் அந்த பக்கம் நிக்கிறாங்க, அந்த பக்கம் நிறைய பேர் நிக்கிறாங்க. போங்க ஜான், இங்க ஜான் இல்லையா? கொஞ்சம் ஜானுங்க வா. ஜான கொஞ்சம் தங்க அந்த சேருக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட சொல்லி முன்னாடி கொஞ்சம் உட்காரனா உட்கார வைய. யாரும் சேரலாம் நிக்க போற, கொஞ்சம் ஒரு உதவி செய்ய தம்பி. சரி கத்திர தொடர்ந்து சொல்லி போறாங்க. அந்த குட்டி மரம் கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்க நீ பாத்துக்கோ, சரியா ஜான? வெளியில இருக்கிற பாத்துக்கோ. குட்டி மரங்கள் வந்து கேட்டா, சரி நீங்க உங்க வயசுக்கு உங்க காலத்துக்கு நீங்க எப்படி எல்லாத்துக்கும் பயன்பட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்னாச்சுன்னா 3 மரம் யோசிச்சுது. அப்போ நார்மலா ஒரு மரம் வளரும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும், பறவைகள் வரும், இது எல்லாமே நார்மலா இருக்கிறதானே, இதுல என்ன புதுசா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு 3 யோசிச்சாமா. 3 யோசிச்சுட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஒரு மரம் சொல்லிச்சான், அம்மா நான் வந்து எப்படியாவது அந்த குழந்தை இயேசு படுக்கிற ஒரு தொட்டிலா நான் நம்ம மாறிக்கிறோமா அப்படின்னு சொல்லிச்சாங்க. அந்த மரம் என்ன சொல்லிச்சுங்களா, குழந்தை இயேசு படுக்கிறதுக்கு ஒரு தொட்டிலா நான் மாறிடுறேன்னு சொல்லிச்சாங்க. 2வது மரம் சொல்லிச்சாமா, சரிமா அப்படி அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி ஆளானதுக்கு அப்புறம் அந்த இயேசுவை சுமக்கிற ஒரு படகா நான் மாறுறேன். 2வது மரம் என்ன சொல்லிச்சுங்களாமா, இயேசுவை சுமந்துட்டு போற ஒரு படகா நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்போ அம்மா அப்படி கைதட்டி சந்தோஷப்பட்டுச்சாங்க. அதாவது மற்றவங்களுக்கு நீ மற்ற விதத்துல பயன்படுத்த காட்டல, அந்த கடவுள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா நீங்க இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பான்னு சொல்லிட்டு 3வது மரத்துக்கு கேட்கறதுக்கு 3வது மரம் சொல்லிச்சாமா, அப்படியே அந்த இயேசு வாழ்ந்து எல்லாம் செஞ்சு இந்த உலகத்துல மக்களுக்காக மறிக்கிறப்பா அவர் சுமக்கிற சிலுவை மரமாக நான் நிற்பேன்னு சொல்லி அந்த மரம் சொல்லிச்சான். கைத்தி கொள்ளை சொல்லுங்களா? மற்றவங்களுக்கு பயனுள்ளதா மற்றவங்களுக்கு கடி கொடுக்கறத காட்டுல அந்த கடவுளுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவியாக மாறும் சொல்லு. நிச்சயமாக அதை விட பாக்கி அந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. அதனால இந்த அருமையான நாட்களையும் கூட இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள்ல கடந்து வந்த உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது கேள்விக்கு நேரா போயிடலாங்களா? அடுத்த பரிசு ரெடியாகுது. சரி, யாரு பைபிளை நீக்க கூடாது, போனை ஓபன் பண்ணக்கூடாது, கிரிமினலா மாறிடக்கூடாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்னமா மாறிடக்கூடாது, பரிசு வாங்குறதுக்காக கிரிமினலா மாறிடக்கூடாது. ஸ்டீபன் பணக்கச்சா விளங்கலையா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சாரி லூக்கா 2ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய சரி அதை விட்டு அதை சொல்ல மாட்டேன். இந்த வசனத்தை இந்த பைபிளை திருப்புற வேலை வச்சுக்கா, சரியா? பைபிளை திருப்பிட்டு எந்திரிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கோவம் வந்துடும். பைபிளை திருப்பி பார்த்துட்டு எங்காச்சும் எந்திரிச்சுட்டு நானும் சொல்றேங்க, அப்புறம் நான் கொடூரனா மாறி. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் 10வது வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் 13 14 இந்த வசனத்தை
பைபிள பார்த்தவங்க போன் எடுத்து நோடுறீங்க அப்படியே போதுங்க. எங்காச்சும் நான் சொல்றேன்னு எந்திரிச்சுன்னா அப்புறம் கடும் கோபம் வந்துடும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு திட்டிப்பிடுவேன். 5 வசனம் பார்க்காம யார் சொல்றீங்க? 5 வசனத்தை பார்க்காம சொல்ல முடியுங்களா? எப்படி? அதுதான் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு வெற்றி நானே சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அதான் பரிசு. 1ஆம் வசனம் முடிஞ்சு வச்சு 4 வசனம் இருக்குது. யாரா சொல்ல முடியுமா? ஆனா பைபிளையே போனே கீழே எடுத்துடாதீங்க. நான் பார்க்கலைன்னா கடவுள் பார்க்கறாரு. 2ஆம் வசனம் சொல்ல முடியுமா? அதுக்கு அடுத்த வரி 11. எப்படி 1 எப்படி 2 கட் பண்ணி கொடுத்துட்டா? அது ஒருத்தருக்கு 1 தான் கொடுக்க முடியும். ஆமா கஷ்டப்பட்டு மைக்க சொல்லு. சொல்லுங்க பிள்ளையை இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதிலே பிறந்திருக்கிறார். அவர் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம் என்றார். அப்படியாக அந்த சனமே திரளான சேனையில் எழும்பி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்து பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சின்ன பிள்ளை அந்த அம்மா தான். ஆமா எலிசத்தம்மா வாங்கம்மா. நான் சின்ன பையனா இருக்கிறப்ப அந்த அம்மாக்கு இருக்கிறாங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இதுக்கெல்லாம் எதுக்குத்தான் பள்ளிக்கூடம் போகுது, என்னத்தான் பண்ணுதுங்களா? ஏங்க பெத்தையும் கொஞ்சம் பாருங்க. படிக்குதுங்களா, என்ன ஊரை சுட்டுதுங்களான்னு பாருங்க. வாங்க பார்த்து வாங்க. ஏங்க தள்ளிக்கு சரிங்க. வா, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இதுதான் வந்துங்க ஆவிக்குரிய முதிர்ச்சிங்கிறது. இது அவங்களாம் பள்ளிக்கூடம் போனதெல்லாம் படிச்சதும் இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவோ அருமையா வந்து கிருபைகளை கொடுத்து எங்க அம்மா வந்து இன்னும் ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு வருஷத்தையும் நான் பார்க்கறப்ப அந்த அம்மா ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கும். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராங்க. ஆமா நீங்க வாங்க. சரி, அம்மா அவர்கள் வந்து அம்மாவுக்கு ஒரு பரிசு கொடுப்பார்கள். கோபம் வர்றவங்க பொறாமப்படுறீங்களா? கைதட்டி பார்ப்போம். கைதட்டுங்களா? 2 பேரும் நடக்க முடியாது. வயது எதையுமே கருகிற வாசம் பயங்கரமா எனக்கு கிடைக்குது. சரி, அப்போ கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாட்களிலும் கூட கிறிஸ்துமஸ் பண்டிகை மிக விமரிசையாக மிக சிறப்பாக தேசமே உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனால அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அப்ப இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா போன வருஷம் கேட்ட அதே கேள்வி நம்முடைய நினைவுக்கு வர்றதெல்லாம் என்னென்ன வருது? கிறிஸ்துமஸ் தாத்தா, அப்புறம் கேக்கு, சாக்லேட், நட்சத்திரம், புது ட்ரெஸ். அந்த பரவாயில்ல, ஏதோ வருஷத்துல ஒருக்காக ஒரு ட்ரெஸ் கிடைக்குது, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குவோம். சரி, புது ட்ரெஸ். அப்படி வேற என்னது? சர்ப்ரைஸ். அதுக்கு என்னது? வருஷத்துல ஒருக்க ஒரு சர்ப்ரைஸ். சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. அப்போ கிறிஸ்துமஸ் சொன்னாவே இது எல்லாமே ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? என்னங்க அப்படிங்கிறது இது எல்லாமே என்னது? ஒரு அடையாளம். ஆமா, இதுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பண்டிகை வர மாட்டேங்குது. நமக்கு வருஷத்துல 2 பண்டிகை, ஒன்னு கிறிஸ்துமஸ், ஒன்னு நியூ இயர். அதனால ஈஸ்டரும் வந்து கொண்டாடுங்க. சரி, அதனால இந்த அருமையான ஒரு ஆண்டவருடைய பிறப்பு நாள்ல அவரை தரிசிக்கும்படியாக எனக்காக இயேசு பிறந்தார். சொல்லுங்க எல்லாரும், இன்னொரு தடவை சொல்லுங்க, நமக்காக இயேசு பிறந்தார். அதனால இப்படி பாத்தீங்க சொன்னீங்கன்னா நிறைய இருக்கு. ட்ரீ, குடில், நிறைய விஷயத்தை மறந்துட்டீங்களே. ட்ரீ இருக்குது, குடில் இருக்குது, கேக் இருக்குது, கிஃப்ட் இருக்குது. எங்க மத்த நாளும் கிஃப்ட் கொடுப்பேன். எப்பதான் கிஃப்ட் தருவேன்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் கிஃப்ட் கொடுப்பேன், மத்த நாள்லாம் கிடைக்காது. பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒண்ணுங்க, எங்க கிறிஸ்துமஸ்னா அடுத்த எனக்கு சர்ச்சில் வேற என்னங்க? பிரியாணி, சிக்கன், மட்டன்,
சாப்பிட்டு போட்டு 2 பேர்த்த குதிக்க விட்டுட்டு என்னாச்சு டான்ஸ் வேடிக்கை பார்க்கறது. போன வருஷம் நம்மளோட முதல்ல பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கானுங்களா. அன்னைக்கு நிறைய பசங்க கூட இருந்தாங்க. நாடகம் டான்ஸ் அது இதுன்னு செம கணக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம காலம் மாற வயசு மாற எல்லாமே மாறிக்கிச்சு. சரி கர்த்தர் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதனால இன்னும் நிறைய பசங்க பிள்ளைகள்லாம் என்ன சரிங்களா சபைக்காக கிறிஸ்துவுக்காக நாம் எழுப்புறவர்களா இருப்போம். நல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க அந்த வயசான பாட்டி அதேதான் சுத்தி திரிகிறாங்க. வெங்காயமா இருக்கிறது, தக்காளியா இருக்கிறது, சோறாக்குறது வந்து இன்னும் வந்து என்னன்னா இந்த வருஷம் வந்து எனக்கு என்ன தெரியுங்களா கொஞ்சம் எனக்கு சங்கடமா போச்சு. என்ன சங்கடம்னா போன வருஷம் நான் வந்து சார் சாயங்காலம் ஆயிடுது. போன வருஷம் நான் பார்க்கறப்ப சர்ச்சு கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டாங்க. அந்த ஏதோ கொஞ்சம் நான் வர்றப்போ எல்லா டேக்கரேஷனையும் நான் வாங்கிட்டு வந்தேன். சரி ஏதோ இருக்கிறத பண்ணி செஞ்சு முடிச்சு வந்து பார்த்தா இன்னைக்கு கன்றாவதியா கிடந்துச்சு. எனக்கு பாட்டு மனசே இல்லை. நீ எப்படா சர்ச்சை சுத்தமாகி பண்ணி செஞ்சு அப்படின்னு எனக்கு உண்மையை சொல்றேன். அந்த நான் சாயங்காலத்துல நைட்டு வரைக்குமே எனக்கு உட்கார்ந்துட்டே இருக்கிறத தவிர எனக்கு யோசனையே வரல. இது எங்க மாட்டுறது அதை எங்க ஆனா எல்லாம் இருக்குது. அதனால அப்ப வந்து எனக்கு ஒரு சங்கடம் வந்து ஒண்ணு சொல்லுன்னா இன்னைக்கும் பாருங்க நம்ம சபை மற்ற சபை எப்படியோ ஆனா நம்ம சபையை பொறுத்தவரைக்கும் எப்பவும் பாஸ்டரே தான் சுத்திட்டு தெரியுறாரு. 10 மணி ஆனா பாஸ்டர் சபையில இருந்தா தானே பரவாயில்ல. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பசங்க பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு ஒவ்வொரு வேலை. எனக்கு தெரிஞ்சு ஜான இருக்கிறியா ஜான அதை எனக்கு திருக்கூண்டு பையன்ல இருந்து இன்னைக்கும் பாருங்க அந்த ஜானு கல்யாணம் ஆகி ஜானுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆனா அந்த பையன் எங்க சின்ன வயசுல எப்படி இந்த சர்ச்சுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு அந்த ஜானு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ எங்கேயும் ஜான பார்க்க போற அப்படியே நீங்க தான் ஜான் இருக்கியான்னு கேட்டீங்களா? அங்கதான் கம்பளை நான் கேட்கணும். தடி எடுத்து வைக்கணும். வருஷம் ஒரு தடியும் பக்கத்துல வச்சிருப்பா. அதை 2 வருஷம் எடுக்கல. நான் எந்திரிக்கிறீங்களா 2 இழுப்பு காலு கீழே இழுப்புன்னு வச்சுங்க யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. என்னாச்சுங்க? அதனால தயவு செய்து உங்களோட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா இன்னும் பாருங்க அந்த ஒரு டீம் சமையல் டீம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பாவம் அதுக்கு பேரே அப்படி வந்து வச்சு எலிசபெத் அம்மா, ராகேல் அக்கா, லதா அக்கா, கூட இஸ்ரவேல் அண்ணா, இந்த எலிசாயி அம்மா இப்படி இவங்கெல்லாம் சாப்பாட்டு டீம். அவங்க சமைச்சு கொடுக்கறதுனால தான் நம்ம நல்லவங்க சாப்பிடுறோம். அதே மாதிரி அடுத்த வருஷம் கட்டாயம் இன்னும் நம்ம சபைக்கு வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கு. அவங்க நல்லா சொல்றேன். எது பைபிள் இருக்குதா? எனக்கே டவுட்டா இருக்குது. இந்த பையன் யார் கூட வந்தா அப்படி? சரி உட்கார தம்பி. கடைசியா அவனுக்கு பிரைஸ் கொடுத்துருங்க. சரியா உட்கார். பிரைஸ் வந்துக்கிறேன். சரி உனக்கு கொண்டுறா, கவலைப்படாரா, தைரியமா போடா, அதுக்கலாம் எல்லாத்துக்கும் பிரைஸ் பண்றேன். இடையில வந்து இடத்தையும் சொல்லி நான் சொல்ல வந்தது மறந்து போச்சு. அடிக்கடி இப்படி திடீர்னு இதாக்காரிக்கு மறந்துருக்கலாம். ஆமா சபையில வந்து வாலிபர்கள் நிறைய உருவாகும். ஜோசா பிரதர்லாம் எங்க இருக்கிறீங்க? அதனால அந்த உண்மையாலுமே ஜோசுவா பிரதர் நம்ம அவர் பேர் என்ன ராஜேந்திரன் அவங்க எல்லாம் இருக்கிறதுனால உண்மையாமே அவங்களுடைய உழைப்பு ஒத்தாசை அர்ப்பணிப்புலாம் ரொம்ப அதிகம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவங்களை ஆசிரியுது. ஆனா அங்க வாங்க ராஜேந்திரன் ஜோசுவா வாங்கலைங்க. காசாமட்டி பகுதியில் வந்து சரி நீங்க 2 வாங்க. ஜோசுவா பிரதர்மா என்னடா பிரசங்கத்துக்கு எழுப்பி போட்டு என்னென்னமோ நடக்குது. வருஷத்துல இருக்குதானா கொஞ்சம் பொறுத்துக்குங்க. பிரசங்க நம்ம வருஷம் 360 கேட்கிறோம். அவர் ராஜேந்திரன் நினைக்கிறீங்க இல்லைங்களா? வாங்க வாங்க. அதனால அந்த உண்மையாலுமே தாசாமட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகம். அது என்னடா குறிப்பிட்ட மாதிரி இவங்களே சொல்றாங்க, சங்கடப்படாதீங்க. எல்லாருடைய உழைப்பும் உண்டு. நீங்க எல்லாமே நாங்க கிடையாது. என்னமோ இவங்க தான் பெருசு அப்படின்லாம் சொல்ல வரல. ஒவ்வொருத்தரோட உழைப்பு, ஒவ்வொருத்தருடைய தியாகம். ஐயெல்லாம் பாட்டா மாசம் வந்துடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தாசனாமட்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னாவே ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர் தான் ஒவ்வொருவரும் உழைத்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேற ஏதாவது நினைப்பாரு, வேற ஏதாவது பெருசாக கொடுப்பாங்க. ஊழியத்துக்கான ஒரு பேக்கு தான் கொடுக்கும். ஏன்னா நீங்க ஊழியம் செய்யறதுனால தான் இந்த பரிசு. வேற பரிசு தரமாட்டேன். வாங்க. ஆமா நீங்க ஏன்னா கடவுளுடைய ஊழியத்தை செய்றீங்க. வேதாகமத்தை நீங்க சுமக்கிறீங்க. வேதாகமத்தை சுமக்கிறதுக்கு ஒரு பையன் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால ராஜேந்திரனுக்கு இந்த ஒரு தெரிஞ்சுக்கலாம். சரி கையெழுங்க. சத்திரதான ஆசீர்வதிப்பாங்க. எல்லாமே சிறுசாவே வருது, பெருசா வர மாட்டேன்னு நினைக்காதீங்க. சின்னதுல இருந்து தான் பெருசுக்கு போகணும். எடுத்துட்டு டக்குன்னு வந்து மெகா பம்பர் பரிசு கொடுத்துன்னு வச்சுங்க, சிறுசுக்கு வேல்யூஸ் இல்லாம போகுது. அதனால அடுத்த வருஷம் கட்டாயம் வாலிப சகோதர சகோதரிகளை சேர்ந்து
இன்னும் ரொம்ப எனக்கு சங்கடமா இருக்கு. அவர் என்னன்னா இன்னும் சொல்லி திரிகிறாரு. அப்ப அந்த ஊழியக்காரர் எனக்கு செய்தி எடுக்கிறப்போ சபையை பார்த்துக்கிறப்ப அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, சுண்ணாம்பு அடிக்கிறதுல இருந்து, காய்கறி வாங்குறது இருந்து, ஆளை கூட்டிட்டு வர்றதுல இருந்து. அதனால தயவு செய்து நான் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுவேன். முதல்ல வாலிபர்கள் சகோதர சகோதரிகள் அவங்கவுங்களுக்கு வேற ஊழியர் இன்னும் பாருங்க சார், ராசாயனத்தை மீட்டிங்கு ஆளை கூப்பிட்டு அதை பண்ணி சோத்தாக்கி அதை பண்ணி இதை பண்ணி ஊழிக்கிற ஸ்டேஜில் வந்து ஏறி நிற்கிறப்ப மணி 12. அங்க பாட்டு பாட ஆள் இல்ல, நடத்த ஆள் இல்ல. அதனால ஜெபம் பண்ண இந்த வருஷத்துல ஆண்டவர் அதுக்குன்னு வேலை கொடுத்துட்டு ஊழியக்காரர் மாதிரி வந்திருக்கணும். கைத்து வரல சொல்றீங்களா? அர்ப்பணிக்கப்பட்ட வாலிப சகோதர சகோதரிகளை 2026 வாங்க ஆண்டவர் தாமே இந்த ஆலயத்துக்கு தரணும். நான் ஏற்கனவே சொல்லி முடிச்ச ராஜா நம்ம வெளிப்பிட்டு புத்தவரீங்களா? அதனால தாசராயப்பட்டி ஊழியத்துக்கு வாங்க தரணும். தாசராயப்பட்டி ஊழியத்துக்கு எங்களுக்கு மிக உதவியா இருக்கிற ராஜேந்திரன் என்ன பாத்தீங்கன்னா அவர்லாம் பெருசாவே நினைக்கல. காருக்கு டீசலையும் பெட்ரோலையும் போட்டுக்கிட்டு போயிட்டு வரையே வட்டாரமே சுத்தி கூப்பிட்டு வராங்க. அதனால அவங்களுடைய உழைப்பை கத்தர் ஆசிரியக்கணும். ஐயா பெரிய பரிசுலாம் தர மாட்டேன் சரிங்களா? ஏற்கனவே சொல்லித்தான் கொடுத்தேன். ஊழியத்துக்காக நீங்க உழைக்கிற வேதாகமத்தை சுமக்கிற உங்களுக்கு வாங்க நீங்க கொடுங்க. வேதாகமத்தை சுமக்கிற உங்களுக்கு வேதாகமத்தை சுமப்பதற்கான ஒரு சின்ன பையன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றிங்க. அப்போ கத்தர் நாம தொடர்ந்து நம்ம ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணுங்க. அதாவது அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஜெபத்தை வைங்க. 3 மாசம் ஆகிட்டு 6 மாசம் ஆகிட்டு ஆனா விதைச்ச விதை என்னைக்காச்சும் ஒரு நாள் விளைஞ்சது. அல்லேலூயா. உங்க ஜெபத்துல 2026 புதுசா பசங்க பொண்ணுகளை நிச்சயமா இந்த ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க. அவர்கள் ஏன்னா பாருங்க எலிசபெத்தமாவே உழைச்சுக்கிட்டே இருந்தா நீ அடுத்த ஜெனரேஷன் எப்ப உருவாகுவாங்க? அதனால அடுத்த தலைமுறையை கத்தர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்த தலைமுறை கத்தருக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த ஊழியத்துக்காக தன்னை தியாகமாக கொடுத்து ஓடக்கூடிய சில சகோதர சகோதரிகளை கத்தர் நிச்சயமா 2026 தருவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. அடுத்த வருஷம் நான் வந்து பாக்குறப்ப இதை விட வேற லெவல்ல இருக்கும். அல்லேலூயா. கத்தர் தாமே தொடர்ந்து நம்ம ஆசீர்வதிப்பாராங்க. அப்ப இந்த டிசம்பர் 25 அப்படின்னு சொன்னாவே ஒரு பெரிய சந்தோஷமான நாளாக இருக்குது. அப்போ டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வச்சோம்னு வச்சுங்க, அதற்கான சரியான ஆதாரம் கிடையாது. டிசம்பர் 25 தான் வந்து இயேசு பிறந்தாரு அப்படிங்கிற ஆதாரம் கிடையாது. அப்புறம் ஏங்க டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? அப்புறம் ஏன் டிசம்பர் 25 இயேசு பிறந்தாருன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டிசம்பர் 25 பர்டிகுலரா ஏன் அந்த டிசம்பர் 25 வந்துச்சு? ஏன் ஜனவரியில இருந்திருக்கலாம், பிப்ரவரியில இருந்திருக்கா? இயேசு எப்ப எந்த மாசம் எந்த தேதி எந்த வருஷத்துல பிறந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. சரித்திர ஆதாரமும் கிடையாது. அப்புறம் எப்படி டிசம்பர் 25 இயேசு பிறந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ கிட்டத்தட்ட எப்போ ஒரு 1000-2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்ம திரும்பி போனோம்னு சொன்னா டிசம்பர் 25 அப்படிங்கிறது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா சூரிய கடவுளுக்கு உண்டான ஒரு நாள். அந்த டிசம்பர் 25ஆம் தேதி எதுக்கு அப்படின்னு சொன்னா பின்னாடி நான் சொல்றேன் 1000 வருடங்களுக்கு பின்னாடி நான் போனா சூரிய கடவுளுக்கு உண்டான நாள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது அதுல என்ன தெரியுமா கொண்டாங்க, வெல்ல முடியாத சூரியனின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்ல முடியாத சூரியனின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த காலம் மிக கடுமையான கடும் குளிர்காலம். பாத்தீங்கன்னா ஜனங்கள் வெளியிலேயே வர முடியாது. எல்லாரும் வீட்டுலதான் இருப்பாங்களாமா. வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்களாமா. வீட்டுக்குள்ளாரியே எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு மனுஷனு கூட பார்க்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கடும் குளிர்காலம் இருந்து அது தீர்ந்து ஜனங்கள் அதாவது புதிய ஒரு வசந்த காலத்துக்குள் நுழைய போற அடுத்த நாள். பனிகாலம்லாம் தீர்ந்துருச்சு, கோடை காலம் முடிஞ்சது, வசந்த காலம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த நாளத்தை என்னாச்சுன்னா அந்த நாளுக்கு ஜனங்கள் ஆயத்தப்படுத்தி நாளைக்கு வருது அப்படின்னு சொன்னா அன்று இரவு ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கை குலுக்கி சேக்கன் பண்ணி ஏங்க நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நெருப்ப மூட்டி தீய வச்சு என்னாச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஜனங்களை பார்க்கறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஸ்வீட் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சு என்னாச்சுங்க இப்படி அன்பை பகிர்ந்து கொண்ட ஒரு நாள். அதத்தான் என்னாச்சுனாங்க அப்படியே நாட்களும் போனது காலங்களும் போனது. வாழ்த்து அட்டைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, புது Dress போட ஆரம்பிச்சாங்க. அது நாளுக்கு நாள் கொஞ்சம் அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கடைசியில பார்த்தா அன்னைக்கு தான் இயேசு பிறந்தாரு அப்படின்னு இப்ப நமக்கு வந்துருச்சு. அதான் உண்மை. சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இது பொதுவாகவே ஒரு ரோம பண்டிகை. ரோம பண்டிகை என்பதால் அந்த காலத்துல தொன்று தொட்டு இது அப்படியே ஃபாலோ பண்ணினாச்சு. முதல் வருஷம் கை சந்திச்சுக்கிட்டாங்க, 2வது வருஷம் வாழ்த்தட்டை கொடுத்தாங்க, அதுக்கடுத்து 3வது வருஷம் இனிப்பு கொடுத்தாங்க, அதுக்கடுத்த வருஷம் Dress போட்டாங்க. இப்படியே வருகி வந்து என்னாச்சுன்னா கடைசியில தான் இயேசு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்துருச்சு. சரி, ஆண்டவருடைய பிறப்பு அதை குறிச்சு கதை பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். யோசேப்பிட்ட தரிசனத்துல போய் தூதன் பேசுறாரு, மரியாள்கிட்ட தரிசனம் போய் சொப்பனத்துல பேசுறாரு. பேசி முடிச்சு எல்லாரும் நடக்குது. திருமணம் ஆவதற்கு முன்னே அவங்க கர்ப்பவதி ஆகி ஒரு கன்னியை பெறுவாங்க. நீங்க அவங்க ஏத்துக்குங்க. உண்மையாமே பாட்டுன்னு சொன்னா அந்த யோசேப்பு மாதிரி பேசிக்கா நம்ம சாதாரண ஒரு மனுஷனா பார்ப்போம். யோசேப்பையும் மரியாதையும் இயேசு கிறிஸ்துவின் அப்பா அம்மா அப்படின்னு சொல்றதை விட சாதாரண ஒரு மனிதனா பார்ப்போம். ஆனா உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு கவனிக்கிறீங்களா? பார்க்காதவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்க மாட்டேங்குது. எங்க பின்னாடி இருக்கிறீங்க கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களான்னு கேட்டேன். எஸ் ஆர் நோ? பின்னாடி இருக்கிறவங்க சத்தத்தையே காணோம். அப்பவே அதுக்கு பரிசு கொடுக்குறேன்னா அப்ப இது பின்னாடி எந்த கொஸ்டினும் கிடையாது. டைம் ஓவர். அதனால முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் கவனிச்சு. சரிங்களா? சாரி, யோசேப்பு பாட்டிக்கு சொன்னீங்கன்னா அந்த யோசேப்பு மரியாதை சாதாரண ஒரு மனிதனாக ஒரு ஆணாக பெண்ணாக பார்ப்போம்னு சொன்னா சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட கடவுள் போய் சொல்லி ஏன் அவன் ஏற்கனவே கருத்தமா இருக்கிறான், உனக்கு கல்யாணம் ஆக முடியும், அவங்க ஒரு குழந்தைய பத்தி போறாங்க கட்டிக்க அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷன் அதை ஏத்துக்க முடியுங்களா? இன்னைக்கு காலகட்டத்தில் அதை ஏத்துக்குவாங்களா? அப்படிப்பட்ட தியாகி யாருமே கிடையாது, எப்பேற்பட்டவங்களாலும் முடியாது. அதே ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு கடவுள் கிட்ட வர்க்க போறாரு, கல்யாணம் ஆகாங்க நீ குழந்தை வர்க்க போறான்னா ஒரு நிமிஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கற்பமாகி ஒரு குழந்தை பிறந்தா இந்த சாதிசன் என்ன பேசுவோம், உலகம் என்ன பேசு, மக்கள் என்ன பேசுவாங்க, ஐயோ சாம்சன் தயவு செய்து கடவுளே எனக்கு பிறக்க வேண்டாம், வேற எங்காச்சும் போய் பிறக்கட்டு, எனக்கு பிறக்க வேண்டாம். இன்னைக்கு பெண்கள் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த யோசேப்பு மரியாதையை நான் பார்ப்போம் சொன்னா உண்மையாலுமே அந்த மனசு இருக்கிறவங்களை தேடித்தான் கடவுள் போனார். கைத்து பேர்ல சொல்லலாம். இதே மற்றவங்க போய் சான்ஸ் கேட்டு ஏப்ப ஐயோ சாமி சத்தியமா எனக்கு வேணாம் சாமி, பக்கத்துல அரசு பாத்துக்க நான் கட்டிக்க மாட்டேன், ஐயோ சாமி எனக்கு கல்யாணமே ஆகட்டும் பரவாயில்ல, குழந்தைய பிறக்கட்டி பரவாயில்ல, இந்த இது எனக்கு வேண்டாம்ப்பா, 4 பேருக்கு கெட்ட வேற 4 பேருக்கு அசிங்கமா. ஆனா உண்மையா பாருங்க, அந்த இறை தூதன் கடவுளுடைய வார்த்தை, ஒரு கடவுளுடைய பிறப்பு எங்க போனா என்ன நடக்கும் என்னங்க சொல்லுங்கப்பா, எங்க போனா ஒரு நம்பிக்கையோட நான் நினைக்கிறேன் ஸ்டீபன் அண்ணன் இன்னைக்கு 6 முடிஞ்சோடனே எனக்கு ஒரு 500 ரூபாய் தருவார் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்கும் தலை நிமிந்து பார்த்தவர் பழ தருவார்னு எனக்கு முடிச்சுக்கிட்டாரு. வேண்டாம் சாமி நீ கொடுக்கவே வேண்டாம் போதுமா. என்னாச்சு, நான் 100க்கு 100 நம்புறேன். அப்ப என்னாச்சு, அந்த வார்த்தை கரெக்டா செல்ல வேண்டிய நபரிடம் சென்றது, போக வேண்டிய ஆளுகிட்ட தான் அந்த வார்த்தை போச்சு. ஒரு 10 பேருக்கு போயிட்டு விசாரிச்சு கடைசியா ஏப்பா யோசேப்பு தயவு செய்து நீயாவது ஏத்துக்கியா, ஒரு 5 பேர் கட்டிக்கிறியான்னு கேட்டேன், ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டாங்க, நீயாவது கட்டிக்க சாமி. ஆனா பாருங்க, அப்படித்தான் இந்த நாள் இந்த சூழ்நிலை 2025 உட்கார்ந்து இருக்கிறது. யாரா இருந்தா சார், முன்னாடி உள்ள சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிறீங்க, பின்னாடி வெளியே உட்காந்துக்கிறீங்க, யாரா இருந்தா சார் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரசிக்கப்படும், உங்க சொந்த பந்தத்துல யாரும் மனம் திரும்பல. ஆனா கடவுளுக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களை தான் இயேசுவின் பிள்ளையா வேண்டு கூட்டு வந்துக்கிறார். கைத்து கொள்ளே சொல்லுங்கப்பா.